தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையானது பெஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா நாகை மாவட்டத்துல மிதமான மழை முதல் கனமழையானது தொடர்ச்சியாக பெய்த வண்ணமே இருந்துகிட்டு இருக்கு. பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றத்துடனும் காணப்படுது. இது இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும், எதனால இப்ப மழை பொழியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலும் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய 22ஆம் தேதி வாக்குல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடல்ல நிலவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்னவாகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இலங்கை கடலோர பகுதியில் நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால தமிழ்நாட்டுக்கு பெரிதளவில் இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போல வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கமும் இப்ப தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் பெரிதளவில் மழை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஓரிரு நாட்களாக தமிழகத்தில் மழை பொழிவை பார்க்க முடியுது. அதற்கு காரணம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வடகிழக்கு பருவமழை மீண்டும் ஆக்டிவ் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய நகர்வு திசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவு அப்படின்றது அதிக அளவிலேயே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா டெல்டா மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படின்றது அதிக அளவில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இது மேலும் வலுவடைய வாய்ப்பு இருக்கா? ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுமா, மண்டலமாக மாறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இலங்கை கடற்பகுதியில் நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இருக்கும். இது வலுப்பெறத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கரைப்பகுதியிலிருந்து எவ்வளவு தொலைவுக்கு கடலுக்குள்ள இருக்கோ அந்த அளவுக்கு அது வலுப்பெறக்கூடும். ஆனால் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கரை கிட்டையே இருக்கிறதுனால இது வலுப்பெறத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு எடுத்திருக்காங்க. இது நகரக்கூடிய திசைன்னு பார்க்கும்போது மேற்கு வடமேற்கு நோக்கி நகரதுனால தமிழக பகுதி நோக்கி வரும். அதனால நம்மளுக்கு அடுத்த 7 தினங்களுக்கு மழையினுடைய வாய்ப்பு அப்படின்றது அதிக அளவிலேயே இருக்கும். வரக்கூடிய 22ஆம் தேதி வாக்குல வங்கக்கடல்ல மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வங்கக்கடல்லையே தென்கிழக்கு பகுதியில் உருவாகுது. தென்கிழக்கு பகுதியில் உருவாகக்கூடிய பட்சத்தில் கரைப்பகுதியில் இருந்து இந்த கடல் பகுதிக்கு நெடிய தொலைவு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உருவாக போகிற அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வேணா வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த 7 தினங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை பொழியும், எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 17ஆம் தேதியான இன்று கேடிசிசி ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல நம்ம முன்பு பார்த்த மாதிரியே டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. அதனால இன்றைய தினமான 17ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மிக கனமழையை எதிர்கொள்ள தயாராகிக்கோங்க. அதே போல திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மக்களும் மிக கனமழையை எதிர்கொள்ள தயாராகிக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை அப்படின்றது இரவு நேரங்களில் அதனுடைய மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அப்படின்னே வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இரவு நேரங்களில் மழைப்பொழிவு அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியான நாளை தென் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதே போல
19ஆம் தேதி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய 2 பகுதிகளிலுமே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல இதே நிலைதான் 20ஆம் தேதியும் தொடருது. அதாவது கடலூர் மயிலாடுதுறையில கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. ஆனால் இதுவே 21ஆம் தேதின்னு பார்க்க போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது போல் இந்த மேப் நம்மளுக்கு காமிக்குது. வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் அப்படின்றது நம்மளுக்கு அதிக அளவிலேயே பார்க்கப்படுது. இதுவே 22ஆம் தேதி அப்படின்னெல்லாம் நம்ம சொல்ல போய் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில், அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதனால் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதாவது கடலோர மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே 22ஆம் தேதி கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. 23ஆம் தேதி இந்த நிலை அப்படியே தொடருது. அதாவது திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி கடைக்கோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரை 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாக பார்க்கப்படுது.